வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி தான் எவ்ரிடே மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இப்போ ஃப்ரைடேக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ். தென் மண்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எப்போவுமே நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம எப்போவுமே சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம வந்து இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா, பட் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லாதனால நம்ம வந்து இங்கே வந்து எந்த ட்ரேட்ஸும் நம்ம வந்து அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது அகைன் நம்ம நெக்ஸ்ட் லைன்லேயே அகைன் சூப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று இருந்தது, பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59892 நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு கால் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும், ஷியராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேனலில் க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க. ஆக்சுவலி நீங்கள் இங்கேயே நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். இன்னும் நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருந்தாலும் ஒரு ஹை மேக்ஸிமம் வேல்யூ ஒரு 268 ஒரே சிங்கிள் ட்ரேடில் ஒரு 268 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் யூஸிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் நமக்கு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும், ஷியோராக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்கள் டே இருக்கும். ஸோ இங்கே வந்து 60160 வரைக்கும் ஒரு 268 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடில் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட இருந்தது. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் வாங்க செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். அகைன் என்ன பண்ணுவோம்னா, நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நமக்கு இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60027 நீங்கள் பை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே நமக்கு வந்து அப் ட்ரெண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன். ஸோ கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருப்போம். பட் இங்கே பார்த்தீங்களா, ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை. ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சடனாகவே மார்க்கெட் ரிவர்ஸில் தான் இருந்தது. ஸோ இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லாமல் இங்கே ஒரு குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று நமக்கு ஹிட் ஆக்சுவலி செகண்ட் ட்ரேடில். ஸோ எப்போவுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்டாப் லாஸும் டிசைட் பண்ணியிருக்கணும், டார்கெட் வேல்யூவும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் உங்களோட ஒவ்வொரு ட்ரேடுமே நீங்கள் வந்து என்ட்ரு ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிலோ கேண்டில் இருக்கு இல்லையா, பிஃபோர் கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ பிஃபோரோட பிலோவில் தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு 59948. இங்கே ஒரு 79 பாயிண்ட் வந்து நமக்கு நம்மளோட செகண்ட் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60056 நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சிமிலர்லி கால் ப்ரைஸில் தான் நம்ம பை பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்களா சூப்பராக அப்படியே ஒரு அப் ட்ரெண்ட்ஸில் தான் நமக்கு மூவ் இருந்தது. கொஞ்சம் நேரம் ஸ்டேபிளாகவே தான் இருந்தது சேம் லைனில். பட் நல்லா லாஸ்ட் வரைக்குமே ஒரு மேக்ஸிமமான ஹைக் வரைக்கும் நீங்கள் போயிருந்துருக்கலாம். 60235 வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 179 பாயிண்ட் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம் மார்க்கெட்டோட க்ளோசிங் டைம் வரைக்கும். ஓகே, நீங்கள் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலே போதும். நம்ம இந்த கன்ஃபர்மேஷனில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலே இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 179 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ். இதுதான். ஸோ ஓவரால் ஏர்னிங் எவ்வளோ இருந்ததுன்னா ஒரு 447 ஏர்ன் பண்ணியிருந்தாலும் நமக்கு இங்கே ஒரு குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆனது இல்லையா, ஒரு 79. ஸோ பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஒரு 368 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் வந்துட்டு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஷியோராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆயிருப்பீங்க. 368 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள்.
வாங்க இப்போ மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் மூவிங் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். 60233, 60393, then 60544, 60712, 60956, 61123. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்து இப்போ நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கானது தான் இப்போ பார்த்துருக்கோம். சிமிலர்லி நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸும் பார்த்துடலாம். டவுன் ட்ரெண்ட்ஸில் நாளைக்கு மொமெண்டம் இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 59827, 59648, then 59479, 59232, then 590888, then 58905. ஸோ இதாங்க நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி உங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஷுவராக வந்துட்டு நீங்கள் ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவ்மே போயிட்டுருக்கு. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ், தென் மண்டே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். ஸோ சிமிலர்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இங்கேயும் சேம் தான். இங்கே என்ன ஆச்சுன்னா அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா, இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ சிமிலர்லி இங்கேயும் நமக்கு கால் ப்ரைஸில் தான் நம்ம பை பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். ஸோ சிமிலர்லி அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால இங்கே 25735 இந்த கேண்டிலோட க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். மார்க்கெட் சூப்பர்பான ஒரு அப் ட்ரெண்ட்ஸில் தான் மொமெண்டம் இருந்தது, அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்தது. ஸோ இதோட மேக்ஸிமம் வரைக்கும் 25872 வரைக்கும் நீங்கள் ஒரு 137 பாயிண்ட் ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 137 பாயிண்ட் வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஃபார் நிஃப்டி 50 ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நமக்கு இங்கே ப்ராப்பராக இங்கே வரைக்கும் எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. செகண்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே இருந்தது இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டவுன்வர்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே நம்ம டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன்றதுனால புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணணும், ரைட். 25752ல் உங்கள் பையிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் இதோட லோ வரைக்குமே, இதோட லோ வேல்யூ வரைக்குமே 25662 வரைக்கும் இங்கே ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 90 பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் சூப்பர்பான, இதுவுமே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் தான் இல்லையா. ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட உங்களோட செகண்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணுற பட்சத்தில் சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ நிஃப்டி 50ல் 2 ட்ரேட்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ணது. 2 ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 227 பாயிண்ட், ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 227 பாயிண்ட் ஒன்லி நிஃப்டி 50ல் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஆல்ரெடி அங்கே ஒரு நம்ம 368 ஏர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஓவரால் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 595 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களுக்கு ஃப்ரைடே வந்து ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். யூஸிங் அவர் நம்ம ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் ரன் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இதுதான் நம்மளோட ஃப்ரைடே அனாலிசிஸ். ஸோ இப்போது நிஃப்டி 50க்கான மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25777, 258, 18, 258, 91, 25, 994, 26092, then 26178.
ஸோ இது நாளைக்கு மார்க்கெட் மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 25651, தென் 25538, தென் 25462, 25384, then 25318, then 25254. ஸோ இதாங்க நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுங்கள். ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட மூவ் இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.